Hey guys, welcome back to the channel Random Tarot Tamil. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுனா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்றது மூலமாக as soon as possible நீங்க என்னோட ஸ்லாட்ஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? I'm a full-time tarot reader, full-time astrologist, so that you need not to wait a long. ஸோ நம்ம திருப்பி வந்து தைப்பூச விரதத்தினாலையும் தைப்பூசத்தில் வந்து திருவிழாவோட பிஸினாலையும் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருந்த அப்பாயின்மெண்ட்ஸை ஸ்லாட்ஸை திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹூ எவர் வாண்ட்ஸ் நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணிங்கன்னா இன்னையிலேருந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. சரிங்களா? எஸ். ஸோ பைல் செலெக்ஷன் போயிடலாமா? பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யோர் ரிலேஷன்ஷிப், இதுதான் வந்து ஓகே. ஆக்சுவலி எனக்கு 3 பைல் தெரியுறாங்க. லிட்ரலி இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரீஸ் அண்ட் க்ரோத். ஹவ் யூ சி, நீங்கள் எப்படி வந்து ஒரு விதை போட்டு அது விளைஞ்சு அது காய்ச்சி கனியாகி ஒரு மரமாக விருட்சமாக அந்த காதல் எப்படி அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ என்னால் இன்னைக்கு 2 பைல்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க முடியும், வீடியோ லாங் ஆகிடும். ஸோ 2 பைல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 பாருங்க, செலக்ட் பண்ணுங்க. ஸோ கிட்ட கூட காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பைல் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் பைல் நம்பர் 2, பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் யோர் ரிலேஷன்ஷிப். ஸோ பைல் நம்பர் 1 உடைய வாக்கியம் பார்த்துடலாம், பைல் நம்பர் 2 உடைய வாக்கியம் பார்த்துடலாம். பைல் நம்பர் 1 உடைய வாக்கியம் வந்து என்னன்னா, டைம், யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் அ டைம், ஒன்லி டைம் வில் ஹீல்ஸ். ஓகேங்களா? டைம் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில எவ்வளோ வந்து கவுந்தடிச்சு பிறண்டு உருண்டு அழுது என்ன பண்ணாலும் அதுக்கு உண்டான டைம் இருக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திஸ் இஸ் நாட் கோனா ஹேப்பன் நவ், மேபி ஃபியூச்சர்ல வந்து டைம் கொடு, இப்பவே நடக்கணும்னு பண்ணாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் வந்திருக்கு பைல் நம்பர் 1ல. பைல் நம்பர் 2 வந்து மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ், யுவர் ட்ரீம் இஸ் சூன். இங்கேயுமே வந்து சூன் தான் சொல்லியிருக்காங்க, இங்கேயுமே வந்து டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யுவர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி, உண்மையாக போகுது, கனவு உண்மையாக போகுது. ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு ஃபாலோ இட் கைடன்ஸ். அதாவது மூளை சொல்றதுக்கும் மனசு சொல்றதுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம மனசு ஹார்ட் சொல்றதை வந்து கேட்டு அதை கைடன்ஸா எடுத்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து இந்த பைலோட வாக்கியம். ஸோ பைல் நம்பர் 1 உடைய ரீடிங் வந்து நம்ம போயிடலாம். ஸோ திஸ் இஸ் பைல் நம்பர் 1 ஃபார் யூ, நான் இங்கே வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பைல் நம்பர் 1. ஸோ உங்களுக்கு உண்டான பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். Pile number 1 choose பண்ணவங்களுக்கான past present future energies please. Okay, பாப்போம். Pile number 1 choose பண்ணவங்களோட past. This is right now. எனக்கு தெரிஞ்சு இப்போ இட்ஸ் டைம் டு ஸ்டெப் பேக் அப்படின்றது. ரைட் நவ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு உண்டான ஒரு விஷயம். சரி, past energies of pile number 1, relationship energy, past energy. So past energies, yes, so beautiful. Past energy, present energy, future energy of this relationship please. Future energy of this relationship, future. Okay, future, acceptance. So past energyல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா past energyல 2 பேரா அதுவும் எப்படி இருந்திருக்கீங்கன்னா, soulmate, your soulmate is already with you in spirit. Believe this, they will manifest physically, something you are manifesting, like இவங்க தான் என்னோட soulmate அப்படின்ற ஒரு, நான் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் என்னோட சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பா.
ஸோ இவங்க தான் என்னோட சோல்மேட்டா அப்படின்றதும் உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாகவும் நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ணியே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் பாஸ்டில். இவங்க தாண்டா என்னோட சோல்மேட் அப்படின்ற மாதிரி. இப்போ அவ்வளோ பெரிய சோல்மேட் கனெக்ஷனில் இப்போ வந்து மேபி த ஃபெமினைன் வந்து ஐசோலேஷனில் இருக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, it is important right now to take a step back and spend some time alone. ஒரு ஸ்டெப் பேக் எடுங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் அ டைம்னு சொல்லிட்டாங்க நம்மளோட பைல் செலெக்ஷன். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஃபார்வர்ட் புஷ் பண்ணாம பேக்வர்டு வரதும் சில டைம் வந்து ஒரு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி. யூ கோனா டேக் அ ஸ்டெப் பேக்வர்ட் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். தனியாக கொஞ்சம் ஐசோலேஷன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் யுவர் ஃபோக்கஸ் ஆன் அனதர், இன்னொருத்தவங்க மேலேயும் இன்னொரு விஷயங்கள் மேலேயும் உங்களோட ஃபோக்கஸை வந்து பிளேஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்க மேலே இப்போ ஃபோக்கஸ் பிளேஸ் பண்ண வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது. இதை நீங்கள் இப்போ பண்ணாதான் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு பார்க்கலாம். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு, எனக்கு தெரிஞ்சு த டிவைன் ஃபெமினைன் ஆக்டிவேஷன் ஆர் தி ஏஞ்சலிக் ஹெல்ப் யூ ஆர் கெட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. Acceptance is the key to inner peace. At times we must accept things as they are. There is no point trying to change that which is beyond our control. So ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதான், இதுல வந்து எப்படின்னா ஒரு 30% நடக்கும்னா 70% இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும். ஆனா தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே வந்து அந்த அடமெண்ட்னாலையும் அந்த ஓவர் பாசத்தினாலையும் ஓவர் கியூரியாசிட்டினாலையும் பொசசிவ்னஸ்னாலையும் நீங்க வந்து ரொம்ப ஹார்டா ட்ரை பண்றீங்க. பைல் நம்பர் 1 ரொம்ப புஷ் பண்றீங்க, ரொம்ப அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. அதை பருகும் பொழுது அதுல டேஸ்டும் இருக்காது, எசன்ஸும் இருக்காது, அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சத்தும் கிடைக்காது. ஒரு சக்க மாதிரி வந்து அது வந்து அவுட்கம் வரப்போகுது. ஸோ அதை புழியாம கொஞ்சம் அதை லூஸ் விட்டுட்டு வந்து உங்க கையை உங்க கேர் பண்ணிக்கோங்க. கையை கழுவுறது, கைக்கு நெயில் பாலிஷ் வைக்கிறது, அந்த கையை பேம்பர் பண்றது, ஒரு நல்ல ஒரு மசாஜ் சென்டர் போறது, நல்ல ஒரு ஹீலிங் தெரப்பி போறது, அந்த மாதிரி உங்களை பேம்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டை போய் எடுக்கும் போது தட் ஃப்ரூட் வில் கிவ் யூ த ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட்ல யூ ஹாவ் பீன் வித் யோர் சோல்மேட், presentல you need to take a step back. Time will heal everything, time will tell you everything. இதுவே ஒரு பெரிய ரீடிங் மாதிரி இருக்கு. நம்ம டாரோட்டோட கைடன்ஸை வந்து ஃபியூச்சருக்கு கேட்டுடலாம். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஓரளவு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபியூச்சர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்செப்டன்ஸ் இஸ் த, அக்செப்ட் என்ன பண்ணணும், என்னத்தை அக்செப்ட் பண்ணணும், வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ future, what is the future of pile number 1's relationship? What is the future? Okay, 6 of swords. Okay, pile number 1 choose பண்ணவங்களோட 6 of swords, 3 of cups, Nine of Swords. நிறைய Swords energy in this relationship. நிறைய Swords energy. Swords energy is not good for relationship. பார்க்கலாம். Future. Pile number 1. Queen of Swords reverse. Oh my God. ஏன் இவ்வளோ Sword energy? Why? நீங்களே சண்டை போட்டு நீங்களே வாக் அவே பண்ணிட்டீங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு? Now you are trusting the universe to guide you, answer you, manifesting reconciliation. Justice. Again. இந்த மாஸ்குலின். இப்போ நம்ம கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இங்க நடக்குது. பாப்போம். எதை அக்செப்ட் பண்ணணும்? வாட் இஸ் த ரிசல்ட்? பியூட்டிஃபுல். ஸோ நீங்க எதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது,
ஓகே, அழகான ஒரு ஸ்டோரிங்க, பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடலாம். ஒரு கம்ப்ளீட் பிரேக்கப் அண்ட் ஒரு மேரேஜ் ரீயூனியன் கார்டு ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டியது இதுதாங்க. திஸ் இஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ அட் திஸ் டைம் நீங்க வந்து இப்படி ஹாப்பியா இருக்கலாம், இல்லை ரெண்டு கையில இருக்கலாம், இது அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ ஒரு ஜாதகம், நேரம் சரியில்லை, அந்த மாதிரி ஏதாவது கூட இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஒரு நல்லா தான் இருந்தோம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதுக்கு இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், நம்மளுடைய குட் கர்மா பேட் கர்மா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. ஸோ த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எப்படி இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா நீங்க நினைக்கிறது நடக்கலனாலும் காலச்சக்கரம், அப்போ அங்க என்ன சொன்னாங்க, டைம்னு சொன்னாங்க. டைம்னா என்ன தமிழ்ல, காலம்னு அர்த்தம். எதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போனோம் இன்னர் பீஸ்க்காகன்னு கேட்கும் போது காலச்சக்கரத்தை சொல்றாங்க. ஸோ ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இன்னொன்னு நீங்க எதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது கிவ் அண்ட் டேக் பாலிசி, வாட் யூ வில் கிவ் யூ வில் ரிசீவ். ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, யூ ஹாவ் சர்ச்டு ஃபார் இப்போ என் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமா, ஏதாவது ஒரு சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கடி, இந்த மாதிரி பண்ணிட்டாண்டி, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, இதுடி அதுடி அப்படி சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னும் போது ஃபியூச்சர்ல என்ன ஆகும், நீங்களே அந்த முடிவெடுத்து ரொம்ப வந்து நீங்களும் ஹர்ட் ஆகி உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் ஹர்ட் பண்ணி உங்க பேரண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், நீங்க ரொம்ப ஹர்ட்ல டிப்ரெஸ்ட்ல இருக்கிறதுனால உங்க பார்ட்னர் உங்ககிட்ட வந்து பேச வந்தாலும் நீங்க போனாலுமே சரி, நீங்க ரொம்ப க்ரூயலாவோ இல்ல ஹார்ஷான வார்த்தைகளாகலோ அவங்கள பத்தி நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள திட்டி இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. மேபி அவங்க பண்ணதே தப்பா இருந்தாலும் அது ஒரு தப்புனா நீங்க 10 மடங்காக பேசுனது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ உங்க மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யூ ஹர்ட் மீ அப்படின்னு. ஸோ கத்தி எடுத்தவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பதிலும் கத்தியால் ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கப்ஸ் எடுக்கணும். கப்ஸ் மீன்ஸ் எமோஷன்ஸ். அந்த கப்ஸ்ல எப்படி ஃப்ளவர்ஸ் இருக்கு பாருங்க, எமோஷன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா திருப்பி அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, டைம் கொடுக்க ஹீல் ஆகும் போது தே வில் ஆல்சோ அக்செப்ட் யுவர் எமோஷன்ஸ். இப்போ நீங்க கத்தி எடுத்து எனக்கு பதில் சொல்லு, கேள்வி என்ன, இது பண்ண, ஏன் தப்பு பண்ண, எதுக்காக பண்ண, என்ன ஹர்ட் பண்ண நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீ பண்றது மட்டும் சரியா, நான் இந்த சூழ்நிலை பண்ண சொல்லிட்டு கத்தியால தான் பதில் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே ஹர்ட் ஆகும். இந்த சிச்சுவேஷன் வந்துதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு 2 பேருமே என்ன பண்றாங்க, அவங்க வீட்டை விட்டு ஜம்ப் பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரியான டவர் சிச்சுவேஷன். அட் திஸ் பாயிண்ட் நீங்க 2 பேருமே என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில வந்துடணும், திருப்பி கோட்டெல்லாம் அள்ளி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு அன்பையும் எமோஷன்ஸையும் பரிமாற்றம் பண்ணி கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்து ஹீல் பண்ணா the result will be like, the climax will be like commitment, marriage, 4 of Wands. ஸோ இதை பண்ணாதான் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் இப்படி இருக்கும். அப்படி இல்லை, நான் வந்து அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டேன், ஐ won't accept anything, I don't give time, நான் வந்து ஹரிபரிலே தான் இருப்பேன், ஹைப்பராக தான் இருப்பேன், புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னும் போது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இந்த மேரேஜ் ரிசல்ட் வருமானது, கார்டு சொன்னது வருமானது டவுட் தான். சரிங்களா? ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லான ரீடிங். உங்களுக்கு இது ஹோப் ரெசனேட் ஆகி இருக்கும். சரி, பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் பார்த்துக்கலாம். எஸ், பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். சூன் உங்களுடைய கனவு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் என்ன கனவு, என்ன நிறைவேற போகுது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். Pile number 2 choose பண்ணவங்களோட relationship energies please. Pile number 2. Again பாத்தீங்களா, இந்த மரம் ஒரு பெண் மரம். Maybe it's a long term relationship. Okay, past energy, pile number 1 choose pile number 2. Past energies of pile number 2. Pile number 2 choose பண்ணவங்களோட past energies. Okay, உங்களுடைய past energies, how he is protecting her, how love இங்கே ஹார்ட் ஃபுல்லா
வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னா அப்படி இந்த கார்டை தூக்கி காட்டலாம் அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். when it comes to the matter of heart, இதயத்தின் விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு சரின்னு எதுவுமே கிடையாது. நீங்க என்ன சாய்ஸ் மேக் பண்ணாலும், என்ன முடிவுகள் நீங்க எடுத்தாலுமே உங்களுடைய புரிதலை வந்து அது விரிவாக்குது. உங்களுடைய லைஃபுக்கும் சரி, இல்லைன்னா உங்களுடைய காதலுக்கும் சரி, அதோட புரிதலை வந்து விரிவாக்குறதுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர, இதுல நான் எடுத்த முடிவு சரியா, நான் எடுத்த முடிவு தப்பா, காதல்ல சரி தவறு, இதயத்தின் மொழி அதுல சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது. மேபி நீங்க பாஸ்ட்ல வந்து நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் பேசினது கரெக்டா, நான் செஞ்சது தப்பா கரெக்டான்ற ஒரு முடிவுல வந்து நீங்க ஒரு குழப்பத்துல இருந்திருக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வாழ்க்கையும் காதலையும் புரிந்து கொள்றதுக்கு நம்ம எடுக்கிற முடிவுகளே அப்படின்னு சொல்லிட்டு இதயத்துல சொல்றதுல எதுவுமே சரி தவறு கிடையாது அப்படின்றால ஒரு பேம்பர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க. பிரசன்ட் எனர்ஜி, ஓகே, பிரசன்ட் எனர்ஜி வந்து மறுபடியும் உங்களுக்கு ரெட் கலர் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் ட்ரீ, அகைன் ட்ரீயோடைய லைஃப் சைக்கிள். இப்போ ட்ரீ கார்டு தான் உங்களுக்கு வந்திருந்தது. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சீரீஸ் பார்ப்போம்ல, வெப் சீரிஸ், அந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டன்டா மாறிக்கிட்டே இருக்குமா, கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள்ஸ். அப்போ பூ பூக்கிற காலம், பட்டு போற காலம், இலையுதிர் காலம், அந்த மாதிரியான வசந்த காலம், மழைக்காலம், வெயில் காலம், அந்த மாதிரி மரத்துக்கும் காலங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ காதல் வந்து அப் சைடும் ஆகும், டவுன் சைடும் ஆகும், இலையுதிர் காலமும் ஆகும், காஞ்சி போகும், திருப்பி துளிர்க்கும். இட்ஸ் ஆல் எமோஷன்ஸ். ஓகேங்களா, இந்த சேஞ்சு நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்ம இயற்கைக்கு நேருக்கு மாறா நிக்கிறோம். இல்ல என் காதல்ன்ற செடியில வந்து என்னைக்குமே ரோஜா பூத்துக்கிட்டே இருக்கணும்னும் போது அது நிதர்சனமான ஒரு விஷயமா, அது நடக்கக்கூடிய விஷயமானா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை வந்து நீங்க கிளைம் பண்றீங்க. அப்போ இயற்கை, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, உங்க இதயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, உங்களோட காதலோட எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? கிடையாது. இப்போ காதலோடைய ஷிஃப்டிங் சைக்கிள்ஸ் இப்படிதான் போது அதை நீங்க என்ன பண்ணணும், நேச்சுரலா அந்த ஃப்ளோ ஆஃப் லைஃப் வந்து நீங்க விட்டுறணும். அதை விட்டுட்டு அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வந்து கொண்டு வந்து உள்ள வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து தேவையில்லாத பிரச்சனை. ஸோ கோ வித் த ஃப்ளோ. இப்போ நீங்க இருக்க வேண்டியது என்னது, கோ வித் த ஃப்ளோ. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் வேர் இட்ஸ் லீட்ஸ். ஏன் சர்ப்ரைஸ் அப்படின்னும் போது மிராக்கிள் நடக்க போகுது. மேனிஃபெஸ்ட் பண்றீங்களா? பாயிண்ட் நம்பர் 2, நீங்க எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணலனா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ரீயூனியனை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா நம்ம என்ன பண்றோம், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எனர்ஜி ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கோ வித் த ஃப்ளோ, எப்படி போகுதோ போகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து விடுங்க. இட்ஸ் நேச்சர், இட்ஸ் ஆல் இன் நேச்சர். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. காதல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஃபியூச்சர் எனர்ஜிஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர் எனர்ஜி பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களோட ஃபியூச்சர் எனர்ஜி டைம். ஸோ ஃபியூச்சர் எனர்ஜி என்னது, காலம் தான் முடிவு பண்ணும். யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் அ டைம். உங்களுக்கு மிராக்கிள்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு சீக்கிரமா நீங்க கொண்டு வர்றதும் இல்ல, நான் வந்து தேவையில்லாத அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைம் தாழ்த்தி கொண்டு போறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா அது நிறைவாக போகுது. ஆரம்பிக்கல, அது மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னும் பொழுது இப்பயே ஆரம்பிச்சிருங்க. ஸோ வென்எவர் யூ ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டேஷன் பைல் நம்பர் 2 உங்களுக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லான மிராக்கிளாக மாறப்போகுது. சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது. எங்க அது கொண்டு போய் செலுத்த போகுதுன்றத நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அதில் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு உங்களுக்கு அழகான ஒரு இடத்துல டெக்கு கடையில பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், கிவ் அதர்ஸ் சம் ஸ்பேஸ் அட் த மொமெண்ட். ஆனா அதே சமயம் என்ன பண்ணணும், ட்ரஸ்டும் ஃபெய்த்தும் இருக்கும், நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். பார்க்கலாம். ஸோ விரிவாக்கமா நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபியூச்சர் எப்பவுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எஸ்ஏ மாதிரி கொடுத்துட்டாங்க. அதோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனை நம்ம டாரோட் மூலயமாக பார்ப்போம். எஸ்ஏ டாபிக் மாதிரி கொடுத்துட்டாங்க. அது நான் எஸ்ஏ நம்ம வந்து டாரோட்டை வச்சு எழுதுவோம். சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 2க்கு
future energies of pile number 2 relationship. ஸோ டெக்கு கடியில் ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறேன், இருந்தாலும் future energies pile number 2 choose பண்ணவங்களோட relationship future energies please. Pile number 2. High Priestess, 5 of Wands. Future energies of this relationship. Pile number 2 choose பண்ணவங்களோட relationship future energy. King of Coins. Three of Wands. Okay, 7 of Coins. கிளைமேக்ஸ் பார்ப்போமா? இதுவே கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் மாதிரி தான் பார்ப்போம். கிளைமேக்ஸ் ஆஃப் பைல் நம்பர் 2 ரிலேஷன்ஷிப்போட கிளைமேக்ஸ். பைல் நம்பர் 2 10 of Swords, 8 of Coins. ரெண்டுமே சிக்கல் தான். ரெண்டுமே இது வந்து ஒரு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு மேரேஜ் கிட்ட கமிட்மெண்ட் கிட்ட வந்து நெருங்கி உங்களுக்கு வந்து கைவிட்டு போகிறது, இல்லை அந்த பர்சனே ஆப்போசிட்டில் மாறுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அதாவது இட்ஸ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ஒரு முறை இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே அது வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர் ட்ரைங் டு உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கர்ஸ் இல்லை முன்னோர்கள் சாபம் இல்லை வந்து தோஷங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு செகண்ட் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் இந்த ரீடிங் கூட வந்திருக்கலாம். பிகாஸ் 7 of Coins லிட்ரலி இட்ஸ் கோயிங் டு மேரேஜ். ஓகேங்களா, மேரேஜ் கமிட்மெண்ட். ஸோ பார்ப்போம். 8 of Coins அண்ட் 10 of Swords தான் வந்து இதோட ரிசல்ட். மேபி ஆஃப்டர் மேரேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்போட ரிசல்ட் கூட இதுவாக இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஏன்னா உங்கள் பர்சன் வந்து ஒரு மணி மைண்டடான ஒரு பர்சன். நிறைய அவங்களுக்கு மணி இருந்தாலுமே அவங்க மணி சம்மந்தப்பட்ட விஷயமாகத்தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. பட் நீங்கள் வந்து டிவைன் சம்மந்தப்பட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்டு ப்ராக்டிக்கலாக இவங்க யோசிப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக யோசிப்பீங்க, எமோஷ்னலாக யோசிப்பீங்க. இது மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி. ஸோ இந்த மேஸ்குலினும் ஃபெமினைனும் பேசும்போது என்ன ஆகும், நான் டிவோஷனலாக பேசுகிறேன், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நீ ஃபினான்ஷியலாக பேசுகிற, நான் வந்து எமோஷ்னலாக பேசுகிறேன். இங்கே எங்கன்னா ஒன்று வந்து ஆப்போசிட் அட்ராக்ட் ஆகிடுச்சு. யூ போத் ஃபால் இன் லவ் வித் ஈச் அதர். தட் இஸ் பியூட்டிஃபுல், தட் இஸ் நேச்சர். ஓகேங்களா. ஆனால் இந்த சண்டை நீங்கள் போடுறீங்களா, ஈகோயிஸ்டிக் ஃபைட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், உங்களோட அறிவு திறனை வச்சு நீங்கள் ஒரு பேச்சும், அவங்களோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க ஒரு பேச்சும். இந்த பேச்சில் வந்து ஏதாவது ஒரு அவுட்கம் வருதான்னு பார்த்தா எந்த அவுட்கமும் வரப்போகிறது கிடையாது. அப்போது நம்மளுடைய ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஜஸ்ட் மேனிஃபெஸ்ட் அப்படின்றாங்க. நோ, ஸ்டாப் டாக்கிங், ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் அப்படின்றது தான் வந்து பைல் நம்பர் 2 உடைய ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈகோஸ்டிக் ஃபைட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஆர் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூஆர் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, கமிட்மெண்ட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபைட்டில் ஆரம்பிச்சிருக்கு, இருந்தாலும் யூ வாண்ட் தட் பர்சன். எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் யூ வாண்ட் தட் பர்சன் அப்படின்றதுனால சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு கோ அவுட். இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில் போகணுன்னு இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு இருக்குது. யூ ஆர் இன் அ கன்ஃபியூஸ் ஸ்டேட். பட் மேரேஜுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணியாச்சு, நம்மளால் முடிஞ்ச எல்லா பாசிபிலிட்டியும் ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதோட ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் வருமா அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். அப்படின்றது தான் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும், ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன தான் பண்ண முடியும்? மண்டபம் பார்க்கலாம், இல்லை உன்னால் சம்பாதிக்க முடியலையா, நான் சம்பாதிக்கிறேன், உன் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுமா, என் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுமா, அதுவும் பார்த்துடலாம். ஜாதகத்தில் பிரச்சனையா, அதுவும் பார்த்துடலாம். எல்லாமே நீங்கள் ஒரு ஆளாக நின்று சரி பண்ணாலும் இங்கே என்னது, ரொம்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க, விக்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மணி மைண்டட் பர்சனும் உங்களுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் வந்து நீங்கள் பாருங்கள். சம்திங் ரிலேட்டட் டு டார்க் எனர்ஜிஸ் ஆர் எல்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் பிடிக்காதவங்க யாருன்னா பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே ஏதாவது ஒரு இப்போ கர்சஸ் இருக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஹாப்பி என்டிங் போக விடாமல் தடுக்குது. ஸோ இதை நீங்கள் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அவுட்கம். அப்போ தான் உங்களோட ட்ரீம் கனவு என்னாகும், ரியாலிட்டி ஆகும் அப்படின்றது பைல் நம்பர் 2க்கு தெரிய வருது. ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, ஹோப் உங்களோட இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும். ரெசனேட் ஆனவங்க எடுத்துக்கோங்க, ஹென்ஸ் இஸ் a ஜென்ரல் ரீடிங். ரெசனேட் ஆகாதவங்க அது இன்னொருத்தவங்களோட கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க சில விஷயங்களை. ஓகேங்களா? என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.